நம்முடைய வாழ்க்கை என்கிற கப்பலில் அவ்வப்போது சில ஓட்டைகள் விழுகின்றன. வருமான இழப்பு என்கிற ஓட்டை, உறவுகளின் தொந்தரவு என்கிற ஓட்டை, நட்புகளின் துரோகம் என்கிற ஓட்டை, வறுமை என்கிற ஓட்டை, இப்படி பல ஓட்டைகள் விழுகின்றன. பொல்லாத மனிதர்களின் சகவாசம் என்கிற ஓட்டை, இப்படி எவ்வளவோ ஓட்டைகள் நம்முடைய கப்பலிலே விழுகின்றன. ஒன்றை உறுதியாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கை கப்பலில் ஓட்டை போடுகிறவன் யார்? இறைவன்தான் ஓட்டைகளை போடுகிறான். அந்த நேரத்தில் நாம் மனத்திண்மையோடு உறுதியோடு இருக்க வேண்டும். இந்த ஓட்டை எதற்காக விழுகிறது என்றால், கண்ணுக்கு தெரியாத எங்கேயோ நம்முடைய வாழ்வில் நாம் எதிர்கொள்ளப் போகிற ஒரு அபகரிப்பாளனிடமிருந்து, ஒரு கொள்ளைக்காரனிடமிருந்து நம்முடைய வாழ்வை பாதுகாக்க, நம் செல்வங்களை பாதுகாக்க இறைவன் நமக்கு ஆங்காங்கே சில ஓட்டைகளை போடுகிறான். அந்த ஓட்டை கப்பல் தான் பத்திரமாக துறைமுக நகரத்துக்கு போய் சேர்ந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கை என்கிற கப்பலிலும் ஓட்டைகள் விழுந்தாலும் அதுவும் இறைவனை நோக்கிய அந்த பயணத்தில், இறைவன் என்கிற அந்த துறைமுக நகரத்தில் போய் ஒரு நேரத்தில் அடைக்கலமாகத்தான் போகிறது. தன்னிடம் அடைக்கலமாக வந்துவிட்ட நம்மை போன்ற ஓட்டை கப்பல்களை எல்லாம் இறைவன் மன்னித்தருள வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அந்த ஓட்டைகளை பார்க்க வேண்டுமே அன்றி வாழ்வில் விரக்தி அடையக்கூடாது. எல்லார் வாழ்விலும் ஏதோ ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது. ஏழை செல்வந்தனை பார்த்தும் செல்வந்தன் ஏழையை பார்த்தும் பொறாமைப்படுகின்றான் இல்லையா? உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நீ வாழு. பிறரை பார்த்து ஏங்காதே. வாழ்வில்கள் இன்னல்கள் எதிர்படுகின்ற போது முடங்கி போவாதே. அதை துணிச்சலோடு எதிர்கொள் என்கிற பாடத்தைத்தான் இந்த ஓட்டை கப்பல் நமக்கு பாடமாக கற்பிக்கிறது. எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.